அண்மைச் செய்தி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இணையவுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இணையவுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தற்போது அதிமுகவில் இணையவுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இணையவுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறதா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இணையவுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தற்போது அதிமுகவில் இணையவுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்து வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் அதிமுக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தற்போது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருந்த நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி அதிமுக கூட்டணியில் இணைய உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், திமுக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக கூட்டணியில் இணைய உள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு நடவடிக்கைகள், வியூகங்கள் என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்த வரைக்குமே பண்ருட்டியில் போட்டியிட்டு அக்கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில்தான் அவர்களுடன் அந்த வாழ்வுரிமை கட்சி அவர்கள் தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் தொடர்ச்சியாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தங்களுக்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே கேட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் தேமுதிக உள்ளே வந்திருக்கிறது, அவர்களுக்கு தொகுதி ஒதுக்கப்பட வேண்டும். இன்னும் பிற கட்சிகள் இருக்கின்றன, அவர்களுக்கும் தொகுதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே திமுக தலைமையிலான அந்த கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் தெரிவித்த நிலையில், அந்த பேச்சுவார்த்தை குழு தெரிவித்த நிலையில் தற்பொழுது அந்த கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்று பகல் 12:30 மணி அளவில் அக்கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் என்பது கோயம்பேடில் இருக்கக்கூடிய அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. 1 மணி அளவில் செய்தியாளர் சந்திப்பை வேல்முருகன் நடத்த இருக்கிறார். அப்பொழுது முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாழ்வுரிமை கட்சியை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அதற்கான அறிவிப்பும் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. விரைவில் எடப்பாடி பழனிசாமியை வேல்முருகன் சந்தித்து தங்களுடைய கூட்டணி குறித்ததான அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேல்முருகனை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அவர் சட்டப்பேரவையிலும் அவருக்கான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்று பல்வேறு புகார்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது கூட்டணியிலும் ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை என்ற ஒரு முக்கிய நிகழ்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் தமிழகம் முழுவதுமே திமுக சார்பாக அந்த மத்திய அரசை கண்டித்து போராட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வேல்முருகன் கலந்து கொள்வார் என்ற அறிவிப்பெல்லாம் வெளியாகி இருந்தது. ஆனால் அவர் எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ள மாட்டார். இன்றைக்கு கூட்டணி குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ராஜேஷ், அதிக இடங்களில் போட்டியிடுவதற்காக திமுக கூட்டணியில் இருந்து அதிமுக கூட்டணிக்கு செல்ல உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கும் நிலையில வேல்முருகன் கேட்கும் தொகுதிகளை அதிமுக ஒதுக்க வாய்ப்பு இருக்கா? அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள், அவர்களுக்கான கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கான பிரதிநிதித்துவம் என்பது, அவர்களுக்கான முக்கியத்துவம் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிச்சயமாக இருக்கும் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில்தான்
வேல்முருகன் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தேமுதிக வரும் பட்சத்தில் அந்த கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் அந்த இடங்களை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. ஆனால் திமுக கூட்டணிக்கு சென்றதால் அதிமுகவிற்கு அது எந்த விதமான பிரச்சனையாக இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் கேட்கக்கூடிய அந்த தொகுதிகள் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.